தமிழிசை சவுந்தரராஜன் போற இடத்துலலாம் பேட்டி கொடுக்குறாங்கல்ல. இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த பீகார் தேர்தல் வந்து சில விஷயங்கள இங்க இருக்கவங்களுக்கு ஒரு பாடமா சொல்லியிருக்கு. சார் நடந்ததுக்கப்புறம் அங்க வந்து ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா, இங்கேயும் நிறைய போலி வாக்காளர்கள் இருக்காங்க. இறந்தவங்களுக்குலாம் திமுககாரங்க ஓட்டு போட்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நீக்கிட்டா இங்க என்டிஏ ஆட்சி வந்துருங்கிற மாதிரி சொல்றாங்க. இது வந்து உதயநிதி ஸ்டாலின் வாரிசு அரசியலுக்கு அங்க அடி விழுந்திருக்கு தேஜஸ்வி யாதவுக்கு. அது மாதிரி உங்களுக்கும் இங்க வந்து ஒரு எச்சரிக்கை இருக்கு. அதே மாதிரி புதுசா வந்தவங்களும் அங்க அடிதான் வாங்கியிருக்கிறாங்க பீகார்ல தேர்தல்ல. விஜய்க்கும் இது ஒரு எச்சரிக்கை தான் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. விஜய் என்டிஏ பக்கம் தான் போறாருன்னு அப்பாவும் சொல்லிட்டு இருக்காரு. அப்பாவும் சொல்றாரு அது நடந்தா நல்லா இருக்கும்னு. நயினார் நாகேந்திரன் வந்து அவரோட வாக்கு பலிக்கட்டும் அப்படின்றாரு. அப்பாவும் சில கணக்குகளோட தான் சொல்றாரு. இப்போ பொதுவா சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, சாருக்கு எதிராக தமிழ்நாட்டுல ஒரு போராட்டம் பண்ணாரு தாவேகா. விஜய் கூட வந்து பேசியிருந்தாரு. ஆனா சாருக்கு எதிராக எங்க நடத்தியிருக்கணும், எங்க மனு கொடுத்துருக்கணும், தேர்தல் ஆணையர்கிட்ட மனு கொடுத்துருக்கணும். அதை கொடுக்கவே கிடையாது. உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போட்டுருக்கணும். அதையும் பண்ணவே கிடையாது. இங்க மாநில அரசு எதிர்த்து வந்து திட்டிக்கிட்டு இருக்காரு அவரு அப்படிங்கிறாரு. இதெல்லாம் வந்து RSS உடைய ஒரு அஜெண்டா தான். அதை நோக்கிதான் போறாரு. சீக்கிரம் பிஜேபி ஜாயின் பண்ணிடுவாருங்கிறாரு. ஆமா, இந்த பக்கம் காங்கிரஸ் அவர் எங்களுக்கு புதுசு இல்ல பழசுதான், அவரோட நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம்னு ஜோதிமணி, கார்த்தி சிதம்பரம்லாம் சொல்றாங்க. அவரை சுத்தி ஏதோ நடந்துகிட்டே தான் இருக்குது தமிழ்நாட்டுல. ஏன் காங்கிரஸ் ஆசைப்படுறாங்கன்னா, அவர் தான் ஆட்சியில பங்கு கொடுக்குறேன்னு இருக்காருல்ல. விஜய் சொன்னதா கூட்டணியில பங்குன்னு அடடா சூப்பரா இருக்கு, நம்ம எப்படியும் உட்கார முடியாது, எல்லாரும் வேலை பார்க்கணும் வேர்ப்பு நகரசிக்காரங்களுக்கு. அது விஜய் சவாரி பண்ணி நம்மளும் ஒரு அமைச்சராயிடலாம்னு பல பேர் ஒரு ஆசை இருக்கு. ஜெயிச்சாதான் ஆட்சியில பங்குங்கிற தெரியும்ல காங்கிரஸ்க்கு. அதெல்லாம் தேவையில்லைப்பா அவங்களுக்கு. அது கேட்கறதுக்கே நல்லா இருக்குல்ல, அவ்வளவுதான். அதனால நாங்க விஜய் கிட்ட ஒரு துண்டை போட்டு வச்சிருக்கோம். தேமுதிக தான் சொல்றேன் ஆட்சியில உட்காருவோம் அப்படிங்கிறாங்க. அதுவுமே விஜயோட ரூட்டு தான் தெரியுது. இன்னொரு பக்கம் வந்து விசிகாவுடைய ஆரம்பத்துல அவங்க சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, ஆட்சியில பங்கு வேணும் அப்படிங்கிறது தான். ரவிக்குமார் MP என்ன சொல்லியிருந்தாருன்னா, 2026 வாய்ப்பு இல்லைன்னு மாதிரி சொல்லிட்டாரு அவரு. ஆனா இப்போ வந்து திரும்ப என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அதுவுமே இருக்கு, ஆட்சியில பங்கு நாங்க கேட்டுட்டு தான் இருப்போம் அவர் சொல்றாரு. கேட்டுட்டு தான் இருப்போம், அவங்க கொடுக்க மாட்டாங்க. அப்படிதான் போய்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. அந்த கூட்டணியில் ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு அப்படிங்கிற விஷயம் அது ரொம்ப காலமா இருக்கதான் செய்யுது. சரி, இன்னொரு பக்கம் கமல் வந்து ஏன் ரிமோட்டை தூக்கி டிவியில எரிஞ்சிட்டு அங்கேயே போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குல்ல. அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு. தெரியுமே நமக்கே, ஒரு MP சீட் கொடுத்தனால போயிட்டாரு, அவ்வளவுதானே. இல்ல தனியாக பார்த்தாரு, ஒன்னும் செல்படிக்கல, போயிட்டாரு. இல்ல ஒண்ணு சொல்லியிருக்காரு. அது இப்போ எப்படி புரியுமா புரியலையான்னு நமக்கே புரியல. அதை கேட்கும் போது சொல்லுங்க கேட்போம். என்னன்னா, அந்த ரிமோட்டை தூக்கி எரிஞ்சார்ல, அந்த ரிமோட்டை வேற ஒருத்தன் எடுத்துக்கிட்டு ஓடிட்டான். யார குறிப்பிடுறாரு? பிஜேபின்னு நினைக்கிறேன். அதாவது அந்த ரிமோட் நம்ம மாநிலத்துல தான் இருக்கணும், நம்ம மாநிலத்தோட அதிகாரத்தை பறிக்க பாக்குறாங்கிற மாதிரி ஒரு இது பிஜேபி வந்து இருக்கிறதுனால நாங்க வந்து திமுக கூட்டணிக்கு வந்தோம்னு சொல்ல வராருன்னு நினைக்கிறேன். கடவுள் பாதி மிருகம் பாதி, புரிஞ்ச மாதிரி இருக்கும் புரியாத மாதிரி இருக்கு. ரிமோட் மாநிலத்துல ஒரு சீட்டை வாங்கிக்கிட்டு ஒரு டிவியை உடைச்சிட்டேன், ஒரு சீட்டை வாங்கிட்டேன். ஆனா அவரே மாநிலத்துல இல்ல, டெல்லிக்கு போயிட்டாரு MP. அந்த நிலைமையில இருக்கு. எவ்வளவு கேள்வி கேட்கறாங்க, டயர்ட் ஆகுதா இல்லையா? இதான் ஒருத்தர் அரசியல் வரவே இல்லை.